ஆனால் இந்த ரோடு நேராக போகும்லண்ணா. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மதுக்கரை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறேங்க. இப்போ நாம் இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு, அதாவது கேரளாவிலிருந்து மேட்டுப்பாளையம் ரோட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டு முதல்ல வந்து சிட்டிக்குள்ளே, அதாவது கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே வந்து தான் போகிற மாதிரி இருந்தது. இப்போ அதுக்கு மாற்றாக வேறு ஒரு மாற்றுப்பாதையை அமைச்சிட்ருக்குறாங்க. அந்த மாற்றுப்பாதை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த மதுக்கரையிலேருந்து கொஞ்சம் இன்னும் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு லெஃப்ட் சைடில் வந்து புதுசாக ஒரு ரோடு, ரிங் ரோடு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ நாம் அந்த ரிங் ரோடு வழியில் தான் இருக்கிறோங்க. இந்த ரிங் ரோடு வழி வந்து எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலுமிச்சம்பட்டி வழியாக போய் அங்கேருந்து அப்படியே நேராக மேட்டுப்பாளையம் சாலையில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ரோடு பாதை அமைச்சிட்ருக்குறாங்க. இப்போ நாம் வந்து இதில் வந்துட்டு இந்த கேரளா ரோட்டிலிருந்து பிரிஞ்சு நம்ம கோவை குற்றாலம் போகிற வழிக்காக போயிட்டுருக்குறோம். அது வரைக்கும் இருக்கிற ரோடு போடுறது மட்டும்தான் நம்ம எடுத்துருக்குறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரோடு வந்துட்டு இப்போ தான் வேலை நடந்து ஆரம்பித்து நல்லா சீக்கிரமாக வெகு விரைவாக போட்டுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சாலை வந்து அமைக்கிறதுனால என்ன அப்படின்னா, சிட்டிக்குள்ளே போகாமையே நாம் நேரடியாக மேட்டுப்பாளையம் சாலை வழியாக போய் அப்படியே ஊட்டி, அதுக்கப்புறம் அந்தால அப்படியே கர்நாடகா அப்படியெல்லாம் போய்க்கலாம். அதுக்கு உண்டான மாதிரி ஒரு டிராஃபிக் இல்லாத மாதிரி ஒரு ரோடு தான் இப்போ அமைச்சிட்ருக்குறாங்க. பாருங்கள், பணி வந்து மிக விரைவாக நடந்துகிட்ருக்குது. நாம் வந்து லீவு நாளில் வந்து கோவை குற்றாலம் போகலாங்கிறதுக்காக வர்றப்போ நாம் சரி இந்த வழியாக போனோம்னா இந்த சாலை போடுறத வந்து நாம் வீடியோ எடுத்து மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காகத்தான் நாங்கள் மாற்றுப்பாதையில் வந்து இந்த வழியில் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் பாருங்கள், வேகமாக வேலை நடந்துகிட்ருக்குது. இதனால் என்னென்னா, அதாவது மக்களுக்கு வந்துட்டு கேரளாவிலேருந்து வர்றவங்களுக்கு ரொம்பவுமே வந்து இது ஷார்ட்கட்டாக இருக்குது. ஷார்ட்கட்டுங்கிறத விட வெகு விரைவாக சென்றுடலாம். சிட்டிக்குள்ளே போயிட்டு ரொம்ப டிராஃபிக் ஏற்படுத்த வேண்டியது வந்துடாது. அதுவும் போக கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளேயுமே டிராஃபிக் கொஞ்சம் குறையறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த ரோடு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா. ஏன்னா முக்கால்வாசி வாகனங்கள் வந்து இந்த வழியில் போயிடுச்சு அப்படின்னா, அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மேட்டுப்பாளையம் போகிற ரோட்டில் சிட்டிக்குள்ளார வந்துட்டு டிராஃபிக் அதிகமாக இருக்காது. அதே மாதிரி இங்கிருந்து குனியமுத்தூர், ஆற்றுப்பாலம் வழியாக போகிறக்கும் டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாயிரு. ஏன்னா பாதி வண்டி வந்து இந்த வழியில் போயிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து கேரளாவிலேருந்து இப்படி போகிறவங்களும் போய்க்கலாம், அதே நேரத்தில் ஊட்டியிலேருந்து வரவங்களும் இந்த வழியாக வந்துடலாம். இது வந்து கோயம்புத்தூர் சிட்டியோட மேற்கு பகுதியில் அமைக்கப்படுற ஒரு பைபாஸ் சாலைன்னு கூட இதை சொல்லலாம், இல்லை ரிங் ரோடுன்னு சொல்லலாம். இதே மாதிரி தான் கோயம்புத்தூருக்கு கிழக்கையும் அமைக்கிறதா முதல்ல வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதாவது வந்து நீலம்பூர்லேருந்து நரசிம்மநாயக்கன்பாளையம் வரைக்கும் போகிற மாதிரி ரோடு போடுறதுக்கெல்லாம் நிறைய இடங்களெல்லாம் மார்க்கெல்லாம் பண்ணி கல்லெல்லாம் நெட்டியிருந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அந்த சாலை வந்து கைவிடப்பட்டதா இல்லை நீ மேற்கொண்டு நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் தெரியல. ஆனால் அந்த எனக்கு தெரிஞ்ச அது ட்ராப் ஆன மாதிரி தான் தெரியுது. ஆனால் இந்த சாலை வந்து நடந்துட்டுருக்கிறதுனால ஒரு வேளை திரும்பவும் அந்த ரோடு போடலாம், இல்லாட்டி புதுசாக அதுலேருந்து இன்னுமே கொஞ்சம் கிழக்க போய் மாற்றுப்பாதை வந்து நேராக கோயம்புத்தூர்லேருந்து வர வாகனங்கள் வந்து அப்படியே மேட்டுப்பாளையம் போகிற, அதாவது கோயம்புத்தூருங்கிற அவினாசி சாலையிலேருந்து வர வாகனங்கள் வந்து நேராக மேட்டுப்பாளையம் போகிற மாதிரி ஏதாவது சாலைகள் ஏற்படுத்தினாலும் ஏற்படுத்தலாம். அது வந்து நம்மளுக்கு உறுதியாக தெரியாது. ஆனால் கேரளாவிலேருந்து வர வாகனங்கள் இப்படி பிரிஞ்சு போகிறதுக்கு ஒரு சாலை வந்து அமைச்சு கொடுத்த அரசாங்கத்துக்கு நாம் மிகவும் நன்றி சொல்லணும். நாம் அது ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா சிட்டிக்குள்ளே வந்து கண்டிப்பாக டிராஃபிக் குறையிற போது இன்னும் நம்மளுக்கு வந்து வெகு விரைவாக நம்மளோட இடத்த போய் அடைஞ்சு வேலைகளுக்கெல்லாம் போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது. அதே நேரத்தில் கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே போகிறக்கு அவினாசி ரோட்டில் வந்துட்டு நீலம்பூர்லேருந்தே மறுபடி அந்த மேம்பாலம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக பணிகளெல்லாம் மேற்கொண்டு வர்றாங்க. அந்த டெஸ்டிங்க்கெல்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ வந்து கோல்டு வின்ஸ்லேருந்து பெரிய மேம்பாலம் வந்து அப்படியே நேராக கிட்டத்தட்ட உப்புளிப்பாளையத்து வரைக்குமே போகுது. கிட்டத்தட்ட அது 9 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. அந்த இதை வந்து மறுபடியும் நீலம்பூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. அதுக்கு தான் வந்துட்டு மராமத்து வேலை, அதாவது ஆரம்ப கட்ட வேலைகளெல்லாம் வந்து
நடந்துட்டுருக்குது. இப்போ சின்னியம்பாளையத்து வரைக்குமே வந்துட்டு அந்த ரோடு டெஸ்ட் பண்ணுற மிஷின் வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரோடெல்லாம் அளந்துட்டுருக்குறாங்க. அது எல்லாமே பார்த்தா நம்ம நீலம்பூரில் தான் இருக்கிறதுனால நாம் அந்த ரோடு அளக்கிறதெல்லாம் பார்த்தா, அதனால் இந்த மாதிரி ரிங் ரோடுகள் மற்றும் மேம்பாலங்களெல்லாம் கட்டுறதுனால மக்களுக்கு வந்து வெகு விரைவாகவும் ஈஸியாகவும் தன்னோட இலக்கை, அதாவது நாம் எந்த இடத்துக்கு போகணுங்கிறத இடத்த சீக்கிரமாக அமைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக இந்த பாலங்கள் கட்டி கொடுக்கறது வந்து அரசாங்கம் நம்மளுக்கு மக்களுக்கு நல்லது செய்யுதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். உண்மையிலுமே இந்த சாலைகள் அமைக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்குதுங்க. அதாவது லாரிகளெல்லாம் வந்து இந்த பைபாஸ் ரோட்லேயே திருப்பி விட்டுருவாங்க. சிட்டிக்குள்ளே வந்துட்டு டிராஃபிக்கு கண்டிப்பாக குறையும். அதே மாதிரி காலேஜ் போகிறவங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே குழந்தைகளெல்லாம் பள்ளிக்கூடம் போகிறதுக்கெல்லாம் வந்துட்டு ஈஸியாக அவங்க வந்து லேட் ஆகாமல் கரெக்டாக ஸ்கூல், காலேஜுக்கெல்லாம் போயிடுவாங்க. அதனால் வந்து கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளார வந்துட்டு கண்டிப்பாக டிராஃபிக் குறையறக்கு வாய்ப்பு இருக்குது. இதுபோக மற்ற சிட்டிகளை பார்க்குறபோது கண்டிப்பாக கோயம்புத்தூரில் வந்து எப்பவுமே டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ரோடுகள்லாம் அப்போவே நல்லா தரமாக தான் பண்ணி இருந்திருக்கிறாங்க. அதனால் வந்து எப்பவுமே வந்துட்டு கோயம்புத்தூர் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இல்லாததாக தான் இருக்குது. சிட்டிக்குள்ளே மட்டும் கொஞ்சம் ரொம்பவுமே டெப்த்தாக போனோம்னா மட்டும்தான் டிராஃபிக் அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல மட்டும்தான் இப்போ குறையறக்கு வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்குது. பரவாயில்ல, எப்படியோ நம்மளுக்கு இந்த ரோடு அமையிறதில் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குதுன்னு நினச்சிக்கலாம். எங்களுடைய லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை நீங்கள் எல்லோரும் விரும்பி பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும், ஷேர் பண்ணுறதுக்கும், லைக் பண்ணுறதுக்கும் மறந்துடுறீங்க. தயவுசெய்து நீங்கள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணணும். இனிமேல் வந்து நீங்கள் ஒரிஜினல் சவுண்ட்லேயே இந்த வீடியோவை பாருங்கள். நன்றி, நன்றி, நன்றி. எடுத்துட்டுக்கிறியா? பாஸ் பண்ணு. மோடு முடி இருக்குல்ல, இது இன்னும் போகணும் கொஞ்சம் தூரம். நம்ம இது பாதியில் கட் ஆகிருவிட்டா. மயிலம் இல்லை, மலமிச்சம்பட்டி. இல்லை, அது போகும்போது தெரியல. பாஸ் பண்ணிட்டு நான் நகரம்
இவன் தானே தள்ளிட்டு இருக்கிறான். நீ சொல்ல வந்தது என்னன்னா இந்த பீஸ்ஃபுல்லா வாழணும்னு நினைப்பாங்க தெரியுமா? நினைச்சு ஒரு இடம் போய் வாங்கிட்டு வாழலான்னு வருவாங்க. அந்த இடத்துல கரெக்டா இந்த மாதிரி ரோடு அவங்க பீஸ்ஃபுல்லா வாழ முடியாதுங்கிறப்ப அதான் ஃப்ரெண்டே எடுத்துக்கோங்க. மக்கள் நடமாட்டவே இல்லாம நல்ல ஒரு தென்னந்தோப்பு குழந்தைங்க அப்படியே லைஃப் ஒரு ஆம்பிஷன் கேட்டால் இருபத்தஞ்சு சம்பாரிச்ச மாதிரி போய் இருந்துட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முதல்ல சம்பாதிக்கணும். அது அவங்ககிட்ட கேளுங்க, சொல்றேன். அந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கை எப்படி நோக்குறாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கும்ல. சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக போகுது. லெஃப்ட் திரும்பிடுவாங்க. அடடா ஏமாந்து போயிட்டுண்டா. கரெக்டான எத்தனை கிலோமீட்டர் வருது செக் பண்ணியிருந்தோம்னா அதாவது இங்கே வர வரைக்கும் எத்தனை கிலோமீட்ரு அப்படின்னு சொல்லி இது இதாக இருக்குமா? இன்னும் அப்டேட் ஆகிருக்குமா? அதெல்லாம் இப்போ தான் ரோடே போட ஆரம்பிக்கிறாங்க. வண்டி ஓரமாக இருக்குங்கிற ஐடியா சொல்கிறேன். இரு இங்கே வந்தாச்சு. ஏன்னா எப்படி இருந்தாலும் ரோடே போலினாலுமே கிருஷ்ணா காலேஜ் இங்கிருந்து எவ்வளோ தூரம்னு பார்த்துக்கலாம்ல மேப்பில். நம்ம நடுவில் இருக்கும் போது இல்லை இது நான் என்னன்னா இது இவங்களோட அந்த அப்டேட் விட்டுருப்பாங்கல்ல இந்த ரோடு போடுறதுக்கு, அதுலேயே செக் பண்ணாலே தெரியும்ல. கோவை குற்றாலம் எத்தனை கிலோமீட்டர்னு தெரியலையே. வெறும் கோவை குற்றாலம் மட்டும்தான் போட்டுருக்கு. ஐயோ போர்டு வச்சது கட் பண்ணிங்க. கட் பண்ணி வெயிட்